ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தைச்சிக்கிட்டே நியூஸ் சேனல் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. பாலிமர் நியூஸில் ஒரு இது பார்த்தேங்க. எனக்கே கஷ்டமாக போச்சுங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி நம்மளும் அவமானப்பட்டிருக்குறோம். ஆனால் நம்ம சொந்தத்துக்குனால நம்ம அவமானப்பட்டிருக்குறோம். அதனால் அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியும். அதனால் அதை கேட்கலான்னு தான் வந்தேங்க. மேயர் பிரியா உங்கள் கூட தான் நான் கேட்குறேன். உங்களை மாதிரி எல்லாம் நீங்கள் படித்த ஒரு பதவியில் இருந்தாலும் உங்களை மாதிரி கேவலமாலாம் எங்களால் பேச முடியாது, நடந்துக்கவும் முடியாது. அதனால் ஒரு நாகரீகமாகவே கேட்குறேன். அமைச்சருங்கெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்கள நீங்கள் அவமானப்படுத்துகிறத நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இல்லை நீங்கள் என்ன அவங்க சாதாரண வீட்டு பொண்ணு, அதனால் உங்களுக்கு அவங்கள அமைச்சராக ஏற்றுக்க முடியல, அவங்கள அசிங்கப்படுத்திட்டோன்னு நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா? அப்படி உங்களுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் இந்த வேலையை வேண்டான்னு ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க. உங்களை யார் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொறுப்பில் உட்கார சொல்லியே? நீங்கள் ஏன் உக்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துகிறீங்க? இல்லைங்க, ஒரு ஸ்கூல் திறக்கிறாங்க, ஸ்கூல்னு தான் நினைக்கிறேன். அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த அம்மாவை கூப்பிட்ருப்பாங்க போல். நம்ம மாதமாக இருந்த ஒரு எம்எல்ஏ இருந்தாங்கள்ல, அந்த பொண்ணைங்க விட்ருக்குறாங்க. அவங்கள கூப்பிட்டு இந்த அம்மா தான் முதல்ல ரிப்பன் கட் பண்ணி உள்ளே போய் குத்து விளக்கு ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு பக்கத்தில் தான் இவங்க நிற்கிறாங்க, அந்த பொண்ணு நிற்கிறாங்க, நம்ம எம்எல்ஏ நிற்கிறாங்க. அவங்க அந்த மெழுகுவர்த்தியை வாங்குறாங்க, அப்படி கை நீட்டி கேட்குறாங்க, அப்படி கொடுக்க மாட்டேன்னு அவங்களுக்கு அந்த பக்கம் நிற்கிறவங்களுக்கு தாண்டி போய் அந்த மெழுகுவர்த்தி கொடுக்குறாங்க. அதை நல்லா ஸ்லோ மோஷனில் வச்சு அந்த செய்தியில் காமிச்சாங்க, பார்த்தேங்க. பார்த்தோன்னே எனக்கு கஷ்டமாக போச்சு. நீங்கள் அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறதுக்கு தாங்க உங்களுக்கு அந்த பதவி கொடுத்து உட்கார வச்சுருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த வேலையை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு போயிருங்க. வேறு யாராவது அந்த வேலைக்கு வருவாங்க. அவங்க எப்படி எப்படி மக்களுக்காக என்னென்ன செய்யணும்னு பார்த்து செய்வாங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் விலகி போயிருங்க. ஆனால் உக்காந்துக்கிட்டு என்ன ஒருத்தங்க கேட்கலைன்னா பரவாயில்லைங்க, கேட்குறாங்கன்னா இப்போ நான் இப்படி கை நீட்டுறேன், அவங்க என்கிட்ட கொடுப்பாங்கன்னு சொல்லி இப்படி கை நீட்டுறேன். நீட்டும்போது என்னையை தாண்டி எனக்கு அந்த பக்கம் நிற்கிறவங்களுக்கு கொடுத்தா எனக்கு அங்கே அசிங்கமாக இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள்? அப்படி என்னங்க, உங்களுக்கு மக்களை எல்லாம் மதிக்க தெரியலன்னா நீங்கள் இருக்காதீங்க இந்த பதவியிலையே. கேட்கணும்னு தோணுச்சுங்க. இப்போ நானுமே போயிருக்கிறேன் விசேஷத்துக்கெல்லாம் நானும் கஷ்டப்படுறேன். நிலமையில ரொம்ப கஷ்டப்படும்போது இப்பவும் கஷ்டம்தான் படுறேன். இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் என் சொந்தம் அந்த மாதிரி என்னை போனப்போ என்னை ஒரு அவமதிப்பாக நடத்தும் போதெல்லாம் நான் எவ்வளோ வேதனைப்பட்டு, நானும் அப்படித்தான் அந்த சொந்தக்கார வீட்டிலேருந்து நான் பாட்டுக்கு சொல்லாத வெளியில் வந்துட்டேன், வீட்டுக்கே வந்துட்டேன். அவங்க வீட்டில் போய் ஒரு சோறும் கூட சாப்பிட கிடையாதுங்க. உண்மையாக சொல்கிறேன், என்னை அசிங்கப்படுத்தினாங்க எங்கள் சொந்தத்துலேயே. அப்போல்லாம் நான் ரொம்ப வறுமையில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். ஏன் போடுறதுக்கு கூட துணி இருக்காது, ஒரே ஒரு புடவை தான் இருக்கும். எங்கே போனாலும் வந்தாலும் அந்த ஒரு புடவையை தான் கட்டிகிட்டு போவேன். அந்த நிலமையில் நான் இருக்கும்போது கூப்பிடாம விட்டுருக்கலாம், ஆனால் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தினாங்க. நான் அந்த போய் ஒரு 1/4 மணி நேரம் கூட இருக்காதுங்க, சாப்பிட போன இடத்துல எனக்கு அவமானப்படுத்தினாங்க. நான் அந்த நிமிஷமே அந்த இலையை மூடி ஒரு ரூபாய் சோறு அதில் வாய் வைக்கல, பசியோடு தான் போயிருந்தேன் 2 கை குழந்தைகளை கூட்டிகிட்டு. அப்போவே நான் அந்த இலையை மூடி வச்சுட்டு என் கையில் கூட காசும் கிடையாதுங்க, பஸ்ஸுக்களவு தான் கையில் காசு வச்சுருக்கிறேன். அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு பசிக்குன்னா வாங்கி கொடுக்க கூட என் கையில் காசு இல்லை. அந்த சூழ்நிலையில் கூட நான் இலையை மூடி வச்சு போட்டு 2 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு நான் வந்துட்டேங்க. அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி அவங்களுக்கு இருந்திருக்கோம். அப்படி என்னங்க உங்களுக்கு, நீங்கள் மக்களுக்காகத்தான் நீங்கள் அந்த பதவியில் இருக்கிறீங்க. மக்களை முதல்ல மதிங்க. மக்கள் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்துருக்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த பதவியில் இருங்க. உங்களுக்கு அது பிடிக்கலையா, நீங்கள் வேலையை எழுதி கொடுத்து போட்டு நீங்கள் போய் உங்களுக்கு யார் யாரை பிடிக்குமோ அவங்களோட நீங்கள் இருந்துக்குங்க. யார் கேள்வி கேட்க போகிறதில்ல. நீங்கள் இதில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவ்வளோதாங்க. எனக்கு அது பார்த்தோன்னே கஷ்டமாக இருந்ததுங்க. என்னங்க அது மக்களுக்காகத்தானே எல்லாம் சேவை செய்கிறீங்க, அப்புறம் ஏங்க இப்படி இருக்கிறீங்க? என்னென்னமோ நியூஸில் பார்க்க நெஞ்செல்லாம் படபடங்குதுங்க. ஐயோ நம்மளாம் எப்படி இப்படி இத்தனை வருஷமாக இப்படி நம்ம வாழ்ந்துருக்கிறோமா அப்படின்னு நினச்சி பயமாக இருக்குதுங்க. இப்போவாது எல்லாம் ஒன்று ஒன்று தெரியும் போது நம்மளுக்கு மனசு அப்படியே பகீருங்குது. அப்பா இப்போவாது நம்ம தப்பிச்சோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்க,
நீங்களும் செய்தியெல்லாம் பாருங்கள், எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. இந்த 3 பேர்த்து வீடியோவையும் பார்த்து பார்த்து உலகமே தெரியாமல் அப்படியே இவங்கள பார்த்தே மன உளைச்சல் ஆகிட்டு கிடந்தேன். இப்போ தான் எல்லாம் வெளியில் வந்து கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சோம். இந்த உலகத்தில் நம்ம நாட்டில எல்லாம் என்ன நடக்குதுங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வரேங்க. ஓகேங்க, எனக்கு போகுது. என்னை யாரோ திட்டுறாங்க. நான் ஒருத்தவங்களை திட்டினா என்னை யாரோ திட்டுறாங்களாட்டுக்குது. யார்? என் புருஷனாத்தான் இருக்குங்க திட்டுறது. ஓகேங்க, பாய். குழம்பு நல்லா இல்லைன்னு திட்டிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. அதுதான் எனக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது நான் வைக்கிறது. ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு குறை சொல்லணுங்கிறதுக்காகவே வேணுமுன்னே குறை சொல்லிட்டு திட்டுவாங்க. அதுதான் அவங்க தான் திட்டிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. பாய்.